நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். நம்ம உடம்புல மிகப்பெரிய கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பி எது அப்படின்னு பார்த்தோம்னா, லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் தான். இந்த கல்லீரல் நம்ம எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு டோர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடலுக்கு இந்த கல்லீரல் முக்கியம். இந்த கல்லீரல்ல கொழுப்பு படரக்கூடிய நோய் அது பேர் தான் வந்து நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். முன்னாடிலாம் 40 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதுவும் குறிப்பா ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை நிறைய தெரிஞ்சது. இப்போ 20லேருந்து 30 வயதுக்குள்ள நிறைய அடல்ட்ஸ் இதில் சஃபர் ஆகுறாங்க. நம்ம இதை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது இல்லையா? ஃபேட்டி லிவர் வந்து நாளை பின்ன லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு இது வந்து நம்ம வழிவகுக்கிற ஒரு பிரச்சனையாயிடும். இது வந்து கிரேட் 1, கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் 1, கிரேட் 2 எப்படி இந்த கிரேட் பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த லிவரில் கொழுப்பு எவ்வளோ படியுதோ, அதாவது சராசரி லிவரோட வெயிட் ஒன்று இருக்கும். அந்த வெயிட்டில் 5%க்கு மேலே கொழுப்பு படிஞ்சதுன்னா அதுதான் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா லிவரில் தான் கொழுப்பு சம்மந்தப்பட்ட மெட்டபாலிசம், அதாவது ஃபேட் மெட்டபாலிசம் நிறைய நடக்கிறது மெயின் வந்து எங்கன்னா லிவரில் தான். நம்ம கல்லீரலுடைய முக்கியமான வேலையே ரத்த சுத்திகரிப்பு, அதுக்கப்புறம் நம்ம உடலில் தேங்கக்கூடிய கழிவுகளை எலிமினேட் பண்ணுறது, அதாவது அதை வெளியேற்றுறது, டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரீட் பண்ணுறது. இதுதான் வந்து பைல் ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணணும். இந்த பைல் ஜூஸ் வந்து கொலஸ்ட்ராலை பிரேக் பண்ணணும். ஸோ அது வந்து லிவரில் தங்க விடாமல், அதே மாதிரி பிளட்லையும் இது கலக்காமல் இதை பார்த்துக்கணும். கல்லீரல் புரதம் சொல்லக்கூடிய புரோட்டீனை உற்பத்தி பண்ணுது, அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணுது. கார்போஹைட்ரேட் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம பிளட் சுகர் லெவலில் வந்து ரெகுலேட் பண்ணுறது. இதனால தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது, புவர் கிளைசிமிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை அளவில் நிலையற்ற தன்மை இருக்குது. அப்புறம் ஆல்டர்ட் லிபிட் மெட்டபாலிசம், அதாவது கொழுப்பு உபயோகப்படுத்துதல் வந்து நிலையற்ற தன்மை. இதெல்லாம் வந்து இந்த ஃபேட்டி லிவரால் தான் இந்த பிரச்சனைலாம் வருது. முன்னாடிலாம் வந்து நம்ம ஆல்கஹால், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ஆல்கஹால் ஃபேட்டி லிவர் அப்படின்றது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. குறிப்பாக ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் உள்ளவங்களுக்கு இது காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இது மாறிட்டு வருது. அந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இந்த ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட 9லேருந்து 40% பேர் நம்ம ஆசிய கண்டத்தில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இந்திய துணை கண்டத்தில், அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் கிட்டத்தட்ட 9 to 32% இது வந்து ஜென்ரல் பாப்புலேஷனில் இந்த குறிப்பிட்ட ஒரு ஃபேட்டி லிவரால் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கல்லீரலை அஃபெக்ட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் என்றைக்குமே வந்து என்னென்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ். இப்போ நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சிட்சாட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ், அது ஒரு மெயின் காரணம். ரெண்டாவது வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு முறைகள், ப்ரிசர்வ்ட் அண்ட் பேக்கட் ஃபுட்ஸ், இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிவர் அஃபெக்ட் ஆகும். மூணாவது வந்து ஸ்வீட்ஸ். இந்த ஸ்வீட்ஸ் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணுறாங்க, இதனாலையும் வரும். செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு இல்லாத இருக்கிறது, இது கூட நம்ம ஃபேட்டி லிவருக்கு வந்து மெயின் காசாக இருக்குது. ஆயுர்வேதத்தில் ஃபேட்டி லிவரை யக்ருத் விருத்தி அப்படின்ற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணலாம். இதில் என்ன காரணத்தால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு ஆயுர்வேதம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அஜீரணம். முதல் காரணம் வந்து அஜீரணம். நம்ம வந்து சரியான உணவு முறையை எடுத்துக்கல அப்படின்றது தான். ரெண்டாவது வந்து பசி அதிகமாக இருந்தாலோ இல்லை பசியே இல்லாமல் இருந்தாலோ இதுவும் ஒரு காரணம். மூணாவது அப்படின்றது வந்து என்னன்னா கான்ஸ்டிபேஷன், டயரியா. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சார் நல்லா போகுது, மோஷன் ஃப்ரீயாக இருக்குன்னுவாங்க, சில சமயத்தில் வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வர்றதும் இதுக்கான ஒரு அறிகுறி தான். அப்புறம் குறிப்பிட்டு சொல்லும்படியாக அம்லபித்தம், இதை வந்து எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா GERD, கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிஸார்டர். இன்னைக்கு இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குது. இது சாப்பிட்டது எல்லாமே எருக்கழிச்சு வர மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இது ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கவனிச்சிக்கணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேட்டி லிவர் நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயுர்வேதம் 3 வழிகளை சொல்லியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய முறையான உணவு பழக்க வழக்கம், ரெண்டாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய உடற்பயிற்சி, மூணாவது வெயிட் வந்து கரெக்டாக நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது, ஒபிசிட்டி வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறது. இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம உடம்புலேயே வந்து தன்னைத்தானே பாதுகாக்கிற ஒரு முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் தான். அதை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், அதை தானே ஹீல் பண்ணிக்கும். அதை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்காக சிங்கிள் ஹெர்ப்ஸ் இருக்குது. இந்த மூலிகைகள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மூலிகைகள் எல்லாமே வந்து ஹெப்படோ ப்ரொடக்டிவ் ஆக்ஷன்ஸ் உடைய மூலிகைகள். இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது பூமி ஆமலக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க, குடுச்சி, சிந்தில் கொடி, ஹரித்தக்கின்னு சொல்லக்கூடிய கடுக்காய், கட்டுப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கடுகுரோகிணி, ஷரபுங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கொழிஞ்சி, வாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடாதொடை, பிப்பளி அப்படின்னு சொல்லக்கூடிய திப்பிலி. இந்த மூலிகை எல்லாம் தனித்தனியாகவோ இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரு மருந்தாக, ஆயுர்வேத மருந்தாக கிடைக்குது. இது இல்லாமல் பஞ்சகர்ம சிகிச்சை, அதாவது நம்ம உடலை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இதில் வமனம் சொல்லக்கூடிய வாந்தி எடுத்தல் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுவுமே வந்து லிவரை வந்து நல்லாவே என்ன சொல்றது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம அருகில் உள்ள ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனையை பெற்று பயன்படுத்தினால் நம்ம லிவரை நம்ம பாதுகாத்துக்கலாம். நன்றி.